ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவரம் இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது சத்தான சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நம்ம தெரியாமல் ஊட்டுவோம், விளையாட ஊட்டுவோம், டிவி பார்க்க வச்சோ, செல்லு பார்க்க வச்சோ, ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிருவோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் விவரம் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு சத்தா ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சோம்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான், நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட மாட்டாங்க. நம்ம மல்லு கட்டி நம்ம ஊட்டவும் முடியாது, வேணான்னா வேணாந்தான்றாங்க. என் பையனுக்கு கோதுமை ரவானா சுத்தமாக பிடிக்காது. அதை உப்புமா பண்ணாலும் சாப்பிட மாட்டான், பொங்கல் பண்ணாலும் சாப்பிட மாட்டான், அதை ஊற வச்சு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தான் அப்பயும் சாப்பிட மாட்டான்ட்டான். அப்போதான் எங்கள் அம்மா சொன்னாங்க, பச்சரிசி குருணையோட சேர்த்து வச்சு விட்டுரு, தெரியாது, பொங்கல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பொங்கலில் கலந்து விட்டுரு, உனக்கு தெரியாதுன்னாங்க. நானும் அம்மா சொன்ன மாதிரி பச்சரிசி குருணையும் அந்த கோதுமை ரவும் கலந்து பொங்கல் வச்சு கொடுத்தேன். அவனுக்கு தெரியவே இல்லை, அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா பொங்கல்னு சொன்னான். அப்போ சொன்னேன், நான் இதில் என்ன கலந்துருக்கேன் தெரியுமா, கோதுமை ரவா கலந்துருக்கேன்டா, உனக்கு தெரியல அப்படின்னு. அப்படியா, சூப்பராக இருக்குமா, வேணா நான் கோதுமை ரவா சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா இந்தமாரி பொங்கல் வச்சு கூட நான் சாப்பிட்றேன், அதை தனியாக வச்சா சாப்பிட மாட்டான், அந்த அரிசியோட கலந்து வச்சேன்னா அதனால உனக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியல, சாப்பிட்டுட்டான். அதை தான் நீங்கள் செய்ய போகிறேன், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்படி செய்யறேனோ அதேமாரி அந்த அளவு ரேஷியோலாம் வச்சுக்கோங்க, அதேமாரி செய்யுங்க. நம்ம அரிசி பொங்கல் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சட்னி அரைக்கிறேன். இது டக்குன்னு இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுமா, பொங்கல் பிடிக்கலன்னா டக்குன்னு தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்னி அரைக்கிறேன். இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ 1 கப் பச்சரிசி குருணை எடுத்துக்குவோம். இப்போ அதே கப்பில் இன்னொரு கப் கோதுமை ரவா. இப்போ அதே கப்பில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி ஒன்றுக்கும் அளந்து ஊற்றுவோம். நம்ம பச்சரிசி குருணைக்கு ஃபஸ்ட்டு 4 ஊற்றிக்கலாம். கோதுமை ரவாவுக்கு 3. பாசிப்பருப்புக்கு 1 கப். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது உப்பு. உப்பு போட்டுட்டு கலந்து விட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணியை வாயில் ஊற்றினோம்னா ஒரு கல் லைட்டாக கூட இருந்ததுன்னா பொங்கல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் இதிலே போட்டு செஞ்சிங்கன்னா அந்த வாசமே தனியாக தெரியும் பொங்கலுக்கு. அப்புறம் மஞ்சத்தூள். அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி வச்சு எடுக்க வேண்டியதுதான். ஓகே, இது குக்கரில் வச்சிடலாம். இப்போ சட்னி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம பொட்டுக்கலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பட்டை தேங்காய் இருக்கும், அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, பொட்டுக்கலை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரெண்டையும் போட்டு சும்மா லைட்டாக அவ்வளோதான். இப்போ ஆற வச்சு அரைச்சோம்னா சட்னி ரெடி. ஓகே, கேஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு பொங்கல். நீங்களா தண்ணி அளவு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள்.
ஓகே, இதை வெளியில் எடுத்துருவோம். ஓகே, தாளிக்க ரெடி ஆயிடுச்சு. தாளிப்போமா? இப்போ நெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம சாப்பிட போகும்போது மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ மிளகு போட்டுக்கலாம். மிளகு வந்து நல்லா வெடிக்கணும், அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும். அந்த மிளகு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். மிளகு வெடிக்கலைன்னா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். மிளகு வெடிச்சிருச்சு. நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாம், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜீரகம் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நான் வந்து மிளகு மட்டும் போட்டு தாளிக்கிறேன். ஏன்னா பொங்கலில் ஜீரகம் வச்சிட்டோம் இல்லையா, அதனால் நான் வெறும் மிளகு தான் போடுறேன். ஜீரகம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பொங்கல் அதில் போட்டுக்கலாம். நான் எடுத்து போடும் போதே பார்த்தீங்களா பொங்கலுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி. அதுதான் ஒன்று ஒன்றுக்கும் அளந்து ஊற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு அளவு தெரியும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இதில் வந்து நீங்கள் கோதுமை ரவா போட்ட மாதிரியே தெரியாது பாருங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, பொங்கல் ரெடி. ஆஃப் பண்ணிடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் பொங்கல் சாப்பிட்டோம். பொங்கல் எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சா? பாப்பாவுக்கு பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். கோதுமை ரவால பொங்கல் செஞ்சாலும் சாப்பிடுவா, உப்புமா செஞ்சாலும் சாப்பிடுவா. இது மெயினாக என் பையனுக்காக தான் இந்த மாதிரி செய்யறதே. நீங்களும் இதே மாதிரி வீட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா பாப்பா? பாய் சொல்லு. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். லைக் பண்ணணுமா? ஓகே, பாய் பாய்.